வணக்கம். உங்க பிசினஸ ஒரு நோயாளி மாதிரி நினைச்சு பாருங்களேன். அதோட ஹெல்த்தை எப்படி செக் பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம ஒரு டாக்டர் மாதிரி ஃபனல் ஸ்டேஜ் அனாலிசிஸ்ங்கிற ஒரு டூலை வச்சு உங்க பிசினஸோட ஹெல்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்க பிசினஸ்ல கஸ்டமர்ஸ் வராங்க, ஆனா எதுவுமே வாங்காம பாதியிலே போயிடுறாங்களா? ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இது நிறைய பிசினஸ் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய தலைவலி. கவலைப்படாதீங்க, நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ உங்க கஸ்டமர்ஸை இழுக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஒரு பேஷண்ட் மாதிரி நினைச்சு ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ண வேண்டிய டைம் இது. அப்பதான் கஸ்டமர்ஸ் எங்க மிஸ் ஆகுறாங்க, ஏன் மிஸ் ஆகுறாங்கங்கிற அசலு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, முதல்ல நம்ம பேஷண்ட், அதாவது உங்க பிசினஸ் என்னென்ன அறிகுறிகளை காட்டுதுன்னு பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் எந்த இடத்துல இருந்து வெளியே போறாங்கங்கிறது தான் முதல் சிம்டம். இந்த வாடி உதாரணம் ரொம்பவே கரெக்ட். உங்க சேல்ஸ் ப்ராசஸ்ல ஓட்ட இருந்தா நீங்க எவ்வளவு புது கஸ்டமர்ஸை உள்ள கொண்டு வந்தாலும் அவங்க வெளியே போயிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட வேலையே அந்த ஓட்டைகள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அடைக்கிறது தான். ஓகே, அறிகுறிகளை பார்த்தாச்சு. இப்போ ஒரு டாக்டர் உடம்போட அனாட்டமியை ஸ்டடி பண்ற மாதிரி நம்ம கஸ்டமரோட பயணத்துல ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இந்த 4 முக்கியமான ஸ்டேஜஸை தாண்டி தான் வருவாங்க. முதல்ல உங்க பிராண்டை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க, அப்புறம் அதை வாங்கலாமான்னு யோசிப்பாங்க, அடுத்து வாங்குவாங்க, கடைசியா அவங்க ரெகுலர் கஸ்டமரா மாறிடுவாங்க. இதுல பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. உதாரணத்துக்கு அவேர்னஸ் ஸ்டேஜ்ல சோஷியல் மீடியா மூலமா நிறைய பேரை நம்ம பக்கம் இழுக்கிறோம். ஆனா கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு வந்ததும் வெபினார் மாதிரி ஆழமான கண்டென்ட் கொடுத்து அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கிறோம். சும்மா பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை நம்ம பொருள் மேல ஆர்வம் காட்டுறவரா மாத்துற முக்கியமான ஸ்டெப் இது. இப்பதான் நாம முக்கியமான கட்டத்துக்கே வரும். அதாவது உண்மையான டயக்னோசிஸ். சும்மா யூகம் பண்ணாம டேட்டாவை வச்சு நம்ம ஃபனல்ல ஓட்டை எங்க இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிக்க போறோம். இது கேட்டா உங்களுக்கு ஷாக்கா இருக்கலாம். ஆனா சரியா கவனிக்கப்படாத ஃபனல்ஸ்ல கிட்டத்தட்ட 95% கஸ்டமர்ஸ் கடைசியில எதையுமே வாங்கறதில்ல. யோசிச்சு பாருங்க, 100 பேர்ல 95 பேர். அப்போ இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு சொல்லுது. இந்த சார்ட்டை பாருங்க, பிரச்சனையை அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுது. அவேர்னஸ் ஸ்டேஜ்ல இருந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் பெரிய டிராப் நடக்குது. அதாவது 100 பேர் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அதுல 30 பேர் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போறாங்க. 70 பேர் அங்கேயே வெளியே போயிடுறாங்க. அப்போ நம்மளோட கவனம் இந்த இடத்துல தான் இருக்கணும். ஓட்டையே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி தான். நம்ம வேலை சரியா புரியலையா, வெப்சைட் யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கா, இல்ல நாம அனுப்புற மெசேஜ் தப்பான ஆளுங்களுக்கு போகுதா, இந்த மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சா அசல் காரணத்தை நெருங்கிடலாம். சரி, நோயை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க வேண்டியதுதான். உங்க ஃபன்னல்ல இருக்கிற ஓட்டைகளை அடைக்க நீங்க என்னென்ன உறுதியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டாக்டரோட மெடிக்கல் கிட்ல இருக்கிற ஒரு முக்கியமான கருவி தான் இந்த ஏபி டெஸ்டிங். இது ஒர்க் அவுட் ஆகலாம்னு நாமளா ஊகிச்சுக்கிறதுக்கு பதிலா எது நிஜமாவே நல்லா வேலை செய்யுதுன்னு டேட்டாவை வச்சே நாம அடிச்சு சொல்ல முடியும். ஒரே பேஜோட 2 அழகழக வெர்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணி எது நிறைய கஸ்டமர்ஸை இழுக்குதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, ஒரு சூப்பரான உதாரணம். எங்க சர்வீஸ்க்கு சைன் அப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கும் 14 நாள் ஃப்ரீ ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுங்க, கிரெடிட் கார்டு தேவை இல்லைன்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவதா சொல்றது கஸ்டமரோட பயத்தை போக்கி அவங்களுக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனை கொடுக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கலாஜிக்கல் மாற்றங்கள் கூட பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். இது உங்களுக்கான பிரிஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு ஆக்ஷன் பிளான். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்க ஃபனல்ல எது வீக்கான ஸ்டேஜ்னு கண்டுபிடிங்க. ரெண்டாவதா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி சில வேலைகளை பிளான் பண்ணுங்க. மூணாவதா நீங்க பண்ற மாற்றங்களை ஏபி டெஸ்ட் பண்ணி பாருங்க. கடைசியா உங்க மெசேஜையும் டார்கெட் ஆடியன்ஸையும் சரி பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் உங்க ஃபனலை கண்டிப்பா ஹெல்தியா மாத்தும். ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ பேஷண்ட் குணமாயிட்டாரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு ஹெல்த்தியான ஃபனல்னா எப்படி இருக்கும்? நம்ம முயற்சி சக்சஸ் ஆச்சா இல்லையான்னு எப்படி அளக்கிறது? அதை பத்தி இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம செஞ்ச மாற்றங்களோட ரிசல்ட் எவ்வளோ நல்லா தெரியுது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வெறும் 5% இருந்த கன்வர்ஷன் ரேட் இப்போ 15% உயர்ந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 3 மடங்கு வளர்ச்சி. நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் கரெக்டா வேலை செய்யுதுங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். இப்போ உங்க பிசினஸோட ஹெல்த்தை காட்டக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் இதெல்லாம் தான். ஒரு பேஷண்டோட பல்ஸ் பார்க்குற மாதிரி உங்க கன்வர்ஷன் ரேட், ஒரு கஸ்டமரை கொண்டு வரதுக்கு ஆகிற செலவு, அப்புறம் உங்க வருமானம், இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். உங்க பிசினஸ் சரியான வழியில போகுதான்னு சொல்ற உண்மையான மீட்டர்ஸ் இதுதான். ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபனல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு தடவை மட்டும் பண்ற விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர் கண்காணிப்பு. நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிற மாதிரி உங்க பிசினஸோட ஹெல்த்தையும் நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும்.
சரி, இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக தான். நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை வச்சு உங்க சொந்த பிசினஸ அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்க ஃபனலோட ஹெல்த் ரிப்போர்ட் எப்படி இருக்கு? உங்களோட டயக்னோசிஸ் என்ன?